அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான டாபிக்கை பார்க்க போறோம். அதாவது உயர்கணித கேபி சார ஜோதிடமும் ஜாதகரின் இருப்பிடமும், அதாவது வாஸ்து, அதாவது உயர்கணித கேபி ஜோதிட முறையில வாஸ்து சம்பந்தமான விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம ஜென்ரல் வாஸ்து எல்லாருக்கும் தெரியும். வாஸ்து என்பது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜோதிடத்துல 4வது பாவம் தான் ஒரு ஜாதகருடைய இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 4வது பாவம் தான் ஒரு ஜாதகருடைய இருப்பிடம். இந்த 4வது பாவம் எப்படி அமைதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பு தான் வீட்டினுடைய அமைப்பு. அதாவது வீட்டினுடைய அமைப்பு என்பது இந்த 4ஆம் பாவத்துடைய தொடர்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருடைய 4வது பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான் ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அந்த வீட்டோட வாஸ்து அமைப்பு சரி இருக்காது. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட மையம் சென்னை குன்றத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக நம்ம கிளாஸ் எடுத்துட்டு வரோம். அதுல குறிப்பா ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு என்று நம்ம ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும். அதாவது அந்த வகையில இந்த வாரத்துல வருகின்ற 26, 27, 28, அதாவது வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பயிற்சி காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். அது டீட்டெயில்ஸை எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன். என்னோட வெப்சைட்டு போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்கு. அதாவது இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு வருவதற்கு ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது ஒரு பஞ்சாயத்து கொடுத்தா ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் மட்டும்தான் இந்த பயிற்சி நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பயிற்சி மையத்துல ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதுல யார் ஒன்னா கலந்துக்கலாம். நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத மாணவர்கள் கூட இந்த கலந்து கொள்ளலாம். இதுக்கான ஃபீஸ் வெறும் 150 ரூபாய் தான். சென்னை குன்றத்தூர்ல கிட்டத்தட்ட 100 பேர் உட்கார்ற மாதிரி நம்ம பயிற்சி மையத்துல ஹால். அதனால யார் ஒன்னா கலந்துக்கலாம். யூடியூப் சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோ பார்க்குறவங்க நண்பர்கள் சொன்னீங்களான்னு கூட அவங்க கூட வரலாம். எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா லொகேஷன் மேப் அனுப்பிச்சு வைப்பேன். இதுல கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாசத்துல 2வது சனிக்கிழமை 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும். நம்ம பயிற்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபதின்ற புக்கை படிச்சுட்டு அப்புறம் இந்த கிளாஸுக்கு வாங்க. ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வரலாம். புதுசா இப்பதான் நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த புக்கை படிச்சுட்டு அடுத்த பேட்சுக்கு ஒவ்வொரு மாசத்துல கடைசி வாரத்துல கால் பண்ணிட்டு எனக்கு வரலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம போவோம். இப்போ 4வது பாவம் தான் ஒரு ஜாதகருடைய இருப்பிடம். இருப்பிடம் அப்படிங்கிறது 4வது வீடு. இது பாவகாரகம். கிரக காரகம் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கிரன். ரெண்டுமே இருப்பிடத்திற்கான கிரக காரகம். அதாவது செவ்வாய்ங்கிறது 100% மக்களுக்கு செவ்வாய். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சுக்கிரன் எடுத்துக்கலாம். அதாவது வீட்டோட லேண்டு, அதனுடைய செங்கல், மணல், ஹார்ட்வேர் ஐட்டம் ஃபுல்லா செவ்வாய். ஜன்னல், கதவு, டைல்ஸ், அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சுக்கிரன் இருக்கும். அப்ப பணக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாகும், ஏழைகளுக்கு சுக்கிரனுடைய பங்களிப்பு கொஞ்சம் கம்மியாகும். அப்படி எடுத்துக்கலாம் ஜெனரலா அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா செவ்வாய்ங்கிறது ஏன்னா லேண்ட் இல்லாம வீடு கட்ட முடியாது இல்லையா. அந்த ஹார்ட்வேர் வீடு என்பது கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனுஷன் பார்க்கும்போது 70% செவ்வாயுடைய பங்கும் 30% சுக்கிரனுடைய பங்கு இருக்கும். ஹை கிளாஸ் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பங்கு சுக்கிரனுடைய பங்கு, 40 பங்கு செவ்வாயுடைய பங்கா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில முதல்ல வாஸ்துனா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா, நான் பெரிய வாஸ்து நிபுணர்லாம் இல்லை, இருந்தாலும் புரிந்து கொள்ற மாதிரி சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இது நார்த் டைரக்ஷன், இது சவுத் டைரக்ஷன், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அதாவது நம்ம மேப்ல இருக்கிற மாதிரியே நான் போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியுங்க. மேப்ல நம்ம நார்த் பக்கம் தானே, மேலதானே நார்த் பக்கம் போடுறோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல நம்ம உயர்கணித சார ஜோதிட முறையில 12 பாவங்களை 2 பிரிவுகளா பிரிக்கும். அதாவது அகம் புறம், அகம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்ந்த பாவங்கள்னு 2 பிரிவா பிரிக்கிறோம். 1, 3, 5, 7, 9, 11 நம்ம அகம் சார்ந்த பாவங்கள் சொல்றோம். 2, 4, 6, 8, 10, 12 புறம் சார்ந்த பாவங்கள் 2 பிரிவான பிரிக்கிறோம். அதே மாதிரிதான் வாஸ்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அகம் சார்ந்த பாவங்கள் என்பது பர்சனல் லைஃப், புறம் சார்ந்த பாவங்கள் அபிஷியல் லைஃப். அதாவது இது பொருள் சார்ந்த பாவங்கள், பொருள் சாராத பாவங்கள். இதையே நம்ம பழைய ஜோதிட முறையில கூட குரு அணி புதன் அணி நம்ம பிரிச்சிருக்கோம்.
அநேகமா ஓரளவுக்கு ஜோதிடத்துல நாலேஜ் இருக்குன்னு தெரியும். குரு அணி அப்படிங்கிறது ஞானத்தை சம்பந்தமான விஷயத்தை சொல்லக்கூடிய அணி குரு அணி. அப்புறம் சுக்கிரனுடைய அணி அப்படிங்கிறது அதுக்கு வருது. குரு அணியோட கிரகங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குரு அணிக்குன்னு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சுக்கணும். குரு அணியோட சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் சந்திரன், கேது, இதெல்லாம் குருவோட அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். குருவோட அணி. அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய அணி மீதி இருக்கிற கிரகங்கள், அதாவது சனி, புதன், ராகு. அதாவது இது பேர் அருள் அணி, இது பொருள் அணி. நம்ம பழைய ட்ரெடிஷன்ல நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம உயர்கணித சார ஜோதிட முறையில பாவங்களை 2 வகையா பிரிக்கிறோம். என்னன்னா, ஒற்றைப்படை பாவங்கள், அகம் சார்ந்த பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள், புறம் சார்ந்த பாவங்கள். அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷன்ல குருவோட அணி அப்படிங்கிறது, குருங்கிறது அகம் சார்ந்தது, ஞானம், அறிவு. சுக்கிரன் என்பது புறம் சார்ந்தது, பொருள் அணி, பொருளாதாரத்துக்கு தனக்காரகன் சொல்றோம் இல்லையா. இந்த குருவும் தனக்காரகம் தான், சுக்கிரனும் தனக்காரகம் தான். ஆனா குருவோட தனக்காரகங்கிறது நியாயமான விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது ஒயிட் மணி சொல்றது, இதை பிளாக் மணி. அந்த வகையில இது பொருள், இது அருள். குரு அணிங்கிறது அருள் அணி, சுக்கிரனுடைய அணி வந்து பொருள் அணி. அதாவது இந்த மாதிரி இரண்டு பிரிவுகளா பிரிக்கிற மாதிரி நம்முடைய வாஸ்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஈஸ்ட் டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட் கிழக்கும் வடக்கும், கிழக்கும் வடக்கும் அகம் சார்ந்ததுன்னு சொல்றோம். நம்ம இந்த அகம் அப்படின்னு பிரிக்கணும். கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அகம் சார்ந்த இடங்கள். அதே மாதிரி தெற்கு பக்கமும், தெற்கும் மேற்கும் புறம் சார்ந்ததுன்னு பிரிக்கிறோம். அதாவது தெற்கும் மேற்கும் வந்து புறம் சார்ந்தது. அதாவது எதையும் 2 பிரிவா பிரிச்சாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியுங்கிறதால இந்த 4 திசைகளை, கிழக்கு திசையும் வடக்கு திசையும் உங்களுக்கு அகம் சார்ந்தது, தெற்கு திசையும் மேற்கு திசையும் புறம் சார்ந்தது அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அதாவது என்ன மீனிங்னா, மெட்டீரியல், இது மெட்டீரியல் ஏரியா. இந்த வடக்கும் கிழக்கும் நான் மெட்டீரியல். இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு வீடு அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீட்டுல கிழக்கு பக்கம் ஃபுல்லா நிறைய ஓப்பனா இருக்கணும், நார்த் பக்கம் நிறைய ஓப்பனா இருக்கணும். இந்த இடத்துலதான் நிறைய மெட்டீரியல், நல்ல கனமான பொருட்களை, செல்வம் சேர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஏரியா. இந்த ஏரியாவுக்கு குபேர மூலை. ஏன்னா இந்த 2 சந்திக்கக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, 2 சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குபேர மூலை அல்லது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்க, ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஏரியா, அதாவது பொருள் அருள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்ப இந்த ஏரியாவில் மெட்டீரியல் இருக்கக்கூடாது. அதனாலதான் இங்க இந்த ஏரியாவில் கிணறு நோண்ட சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் கிணறு நோண்டதுக்கு சொல்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மெட்டீரியல் எதுவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல இங்க ஓப்பன் ஏரியாவா இருக்கணும். அதாவது சூரிய வெளிச்சம், நீங்க இந்த இடத்துல ஓப்பனா இருந்தா சூரிய வெளிச்சம் நேரா படும், வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் படணும் அப்படிங்கிறதால. அந்த இது ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பட் புதுசா வரவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் எந்த அளவுக்கு காலியாக விட வேண்டுமோ அந்த அளவுக்கு காலியா விட்டுட்டு, இன்னும் வாஸ்துன்னு பேச ஆரம்பிச்சா நிறைய பேசலாம். வாஸ்துல வந்து நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. என்னுடைய மாணவர் கூட டக்குன்னு பேர் வரல, பரணி பாரதி, நல்ல பிரமாதமா வாஸ்து பார்ப்பார். அவர் ஈரோட்ல இருக்காரு நினைக்கிறேன். நல்ல ஈரோடு அல்லது திருப்பூர் சைடுல நல்ல பிரமாதம் வாஸ்து பார்ப்பார். நிறைய வீடியோ போட்டிருக்காரு, அவர் வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த அமைப்புல வந்து கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிறைய ஓப்பனா இருக்கும். அது வந்து அகம் சார்ந்தது, இந்த பக்கம் புறம் சார்ந்தது. இப்போ ஒரு ஜாதகத்துல 4வது வீடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஜாதக கட்டத்தை சும்மா போடுற மாதிரி, ஜாதக கட்டத்துல ஒரு ஜாதக கட்டம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில ஒரு ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்துல இது ஈஸ்ட், இது வெஸ்ட், ஓகேங்களா, இது சவுத், இது நார்த், இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நீர் ராசியா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது நெருப்பு ராசி,
நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி, மீண்டும் நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்ப பாருங்க, இது நீர் ராசி, அதே மாதிரி இது நில ராசி. அப்ப நீர் ராசி என்பது இங்கதான் நம்ம இந்த நார்த் ஈஸ்ட் தான் நம்ம கிணறு நோண்டுறோம். இந்த இடத்துல தான் மெட்டீரியல், அதாவது நிலம் என்பது மெட்டீரியல். அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, காலபுருஷத்துல காலபுருஷனுக்கு 2, 6, 10 அப்படிங்கிற ஏரியால வரத்தால இது கன்னி மூலைனே பேர். இந்த இடத்துக்கு கன்னி மூலை, இந்த ராசியோட பேரு கன்னி ராசி இல்லையா, கன்னி மூலைனே பேர். இந்த ராசியோட பேரு கன்னி மூலை அப்படின்னு பேரு. இந்த ராசி வந்து ஈசானிய மூலை, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அந்த வகையில இந்த 2 பகுதி தான் ஒரு வீட்டுல ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த 2 பகுதியும் முக்கியம்தான், இது இல்லைன்னு சொல்ல வரல. பட் கம்பேரிசன் பண்ணும்போது நார்த்தும் ஈஸ்டும் சந்திக்கக்கூடிய அந்த முனையும், சவுத்தும் வெஸ்டும் சந்திக்கக்கூடிய இந்த முனையும் ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு ஜாதகத்துல 4வது வீடு, ஏற்கனவே நம்முடைய தம் ரூல் எல்லாருக்கும் தெரியும். நம் தம் ரூல் என்பது அதாவது முதல்ல 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12 அப்படின்னு ஒரு தம் ரூல். நிறைய வீடியோவில் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். ஒரு ஜாதகத்துல 4வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அகம் சார்ந்த விஷயமும் புறம் சார்ந்த விஷயமும் பாதிக்கப்படுகிறது. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, 2, 4, 6, 10 புறம் அதிகமா இருக்கும், அகம் கம்மியா இருக்கும். 1, 3, 7, 11 அகம் அதிகமா இருக்கும், புறம் கம்மியா இருக்கும். பட் 2த்துலயுமே அகமும் இருக்கு, புறமும் இருக்கு. அதாவது அகம் இங்க 30, புறம் 70. இந்த ஏரியாவுக்கு அகம் 70, புறம் 30. இங்க அகம் 100, புறம் 0. இங்க அகம் 0, புறம் 0. இது நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க நமக்கு தெரியும். அப்ப இந்த 4வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு ஈசான மூலையும் பிரச்சனை இருக்கும். 2வது குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையும் பிரச்சனையா இருக்கும். அவர்களுக்கு தான் வாஸ்து குறைபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்தெந்த ஜாதகத்துல, அதாவது குறிப்பா ஈசானிய மூளை பாதிக்க கூடாதுன்னா, ஏன்னா ஈசானிய மூளை என்பது அகம் சார்ந்தது. இந்த ஏரியா அகம் சார்ந்ததுன்னு சொல்றோம். இந்த ஏரியாவை அகம் சார்ந்ததுன்னு சொல்றோம். இது அகம், இந்த ஏரியா புறம் சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல 4வது வீடு 8, 12 யார் யாருக்கும் தொடர்பு கொள்றதோ அவர்களுக்கு, ஏன்னா 8, 12 வரும்போது அகமும் கெட்டு போயிடுச்சு, புறமும் கெட்டு போயிடுச்சு. அப்ப ஈசானிய மூலையிலையும் பிரச்சனை இருக்கும், குபேர மூலையிலையும் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாம வாஸ்து குறைபாடுகள் எல்லா இடத்துலயும் அதிகமாக இருக்கும். வாஸ்து குறைபாடுகள் அதிகமா இருக்கிற இருப்பிடம் யாருக்குன்னா இந்த 4வது வீடு 8, 12. ஏன்னா 4வது வீடு 8, 12 போது லக்னத்துக்கு அது தீமையை தெரிந்தாலும் அந்த வீட்டுல வீடு குடி போட நாள்ல இருந்து பிரச்சனைகள், வலிகள், எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயும் சுக்கிரனையும் நம்ம பார்த்துட்டு மெயினா 4வது வீடு. இதே 4வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அங்க குறிப்பா நார்த் பக்கமும் சவுத் பக்கமும், நார்த் பக்கமும் ஈஸ்ட் பக்கமும், அதாவது அகம் சார்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஏரியாவில் ஏதோ கொஞ்சம் குறைபாடு, பெரிய குறைபாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சரிப்படுத்துற அளவுக்கு குறைபாடுகள் இருக்கு. இதே 4வது வீடு 1, 3, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த வெஸ்ட் டைரக்ஷன்லயும் ஈஸ்ட் சவுத் டைரக்ஷன் இந்த ஏரியாவில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அதாவது ஒரு வீடு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக குறைபாடு இல்லாம நம்ம கட்டவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வரதான் செய்யும். அப்போ அதிகபட்ச குறைபாடுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போதுதான் அதிகபட்ச குறைபாடுகள் இருக்கும். அந்த வகையில 4வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளும் போது, 4வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக இந்த ஏரியாவில் அதிகமான குறைபாடுகள் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா சொல்றதுன்னா 4வது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொண்டாலும் சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்குதான் செய்யும், அது சொல்லிடுறேன். ஆனா அதிகமாக 8, 12 தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த வீட்டுல வாஸ்து குறைபாடுகள் எல்லா மூலைகள்லயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். குறிப்பா ஈசானிய மூலை கடுமையாக பாதிக்கும். இது 5, 9 வரும்போது ஈசானிய மூலையிலயோ அல்லது
ஈஸ்ட் டைரக்ஷன்லயோ நார்த் டைரக்ஷன்லயோ எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. சவுத் டைரக்ஷன்லயும் வெஸ்ட் டைரக்ஷன்லயும் மட்டும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல இது பார்ட் 2 வச்சுக்குவோம். பார்ட் 2ல ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு எப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன். மீண்டும் இதே வீடியோ அடுத்த நாளைக்கு இதனுடைய பார்ட் 2 வெளிவரும். நன்றி, வணக்கம்.